சலவாத் போன்ற நிகழ்ச்சிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டன. நான் ஏற்கனவே கூறியபடி மக்களின் சகல தரப்பினரையும் பொறுத்ததாக நிகழ்ச்சிகள் அமைக்கப்பட வேண்டும். அந்த அமைப்பு முறையில் சகல மக்களும் பயன்பட வேண்டும். தனிப்பட்ட ஒருவருக்கோ அல்லது தனிப்பட்ட ஒரு குழுவினருக்கோ மட்டும் அதனால் பயன் கிடைப்பது முழு நோக்கத்தையும் நிறைவேற்றி வைக்க முடியாது. புனித ஹஜ்ஜாஜிகள் பிரயாணம் செய்த விமானம் விபத்துக்குள்ளாகிய இடத்திலிருந்து பேசுகின்றோம். விமானத்தை சுற்றிலும் உஃபாத்தாகிய ஹஜ்ஜாஜிகளின் ஜனாசாக்களை தேடி எடுப்பதில் இன்னும் தீயணைக்கும் படையினரும் விமானப்படை அதிகாரிகளும் போலீசாரும் மற்றும் பல ஊழியர்களும் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். மூசிக் நூரி ஜனாப் M.H. குத்தூஸ் அவர்களின் குரலை கேட்டீர்கள். ஜனாப் M.H. குத்தூஸ் அவர்கள் இந்தியாவின் பாத்கண்டே பல்கலைக்கழகத்தின் சங்கீத பட்டதாரி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் பணிப்பாளராக இருந்து ஓய்வு பெற்று இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு நிகழ்ச்சி ஆலோசகராக கடமையாற்றிய பின் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்கு இன்று பொறுப்பாளராக இருக்கிறார். அவர் இஸ்லாமிய கீதத்துக்கு வானொலியில் புத்துயிர் அளித்தவர். முஸ்லிம் சேவையில் ஒலிபரப்பாகும் நாடகத்துக்கும் புது பொலிவு ஊட்டியவர். இன்று நீங்கள் கேட்டு ரசிக்கும் அனுபவச் சுடரை அறிமுகப்படுத்தியவர். இன்றும் தனது பங்களிப்பை செய்து கொண்டிருப்பவர். ஜனாப் M.H. குத்தூஸ் அவர்களே, முஸ்லிம் சேவை பணிப்பாளராக இருந்து ஓய்வு பெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்னர் உங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட நிகழ்ச்சியே எமது அனுபவச் சுடர். இந்த நிகழ்ச்சி இன்று 2 வருடங்களை பூர்த்தி செய்துள்ளது. நீங்கள் ஆரம்பித்து வைத்த இந்த நிகழ்ச்சியின் 2 ஆண்டு கால வளர்ச்சி பற்றிய உங்கள் கணிப்பினை அறிய விரும்புகிறோம். முஸ்லிம் சேவையில் தயாரிப்பாளராக பணியாற்றும் ஜனாப் M.M. இர்ஃபான் அவர்கள் என்னுடன் இந்நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துவது பற்றி விவரமாக எடுத்துக் கூறினார். சமய, இலக்கிய, அரசியல் மற்றும் பலதரப்பட்ட இஸ்லாமிய கலாச்சாரங்களில் ஈடுபட்டுள்ள எமது முன்னோர்களை இன்றைய எமது தலைமுறையினருக்கு அறிமுகம் செய்து வைப்பதும், எமது முன்னோர்களை முஸ்லிம் நிகழ்ச்சி பிரிவினர் எந்தெந்த தருணத்தில் அறிமுகம் செய்து வைத்தார்கள் என்பதை எடுத்துக்காட்டும் முகமாகவே இந்நிகழ்ச்சியின் அமைப்பு இடம்பெற வேண்டும் என்பதே அனுபவச்சுடர் நிகழ்ச்சியின் குறிக்கோள். இந்நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு எமது ஒலிப்பதிவு களஞ்சியம்தான் முக்கிய ஸ்தானம். 1950ஆம் ஆண்டில் இருந்தாவது எமது சில பழைய நிகழ்ச்சிகளை அறிமுகம் செய்ய வேண்டும். 1950ஆம் ஆண்டு என்று நான் குறிப்பிடுகின்றேன் என்னவென்றால், அந்த வருடத்தில்தான் பொரளை கொட்டா ரோட் பவர்ஸ் பில்டிங் என்ற பழைய ஒலிபரப்பு நிலையத்திலிருந்து இன்றைய நாம் கடமையாற்றும் டொரிங்டன் சதுக்கத்தில் அமைந்துள்ள பல வசதிகள் கொண்ட புதிய ஒலிபரப்பு நிலையத்திற்கு இலங்கை வானொலி நிலையம் மாற்றப்பட்டது. 1950ஆம் ஆண்டு முதல் வானொலி நிகழ்ச்சி பிரிவில் கடமையாற்றிய முஸ்லிம் உத்தியோகத்தர்களாகிய அல்ஹாஜ் வி. அப்துல் கபூர், அல்ஹாஜ் M.M. ஒய்ஸ், அல்ஹாஜ் A.M. காமில் மரிக்கார், அல்ஹாஜ் ZL முகமது ஆகியோர் பல சிறப்பு நிகழ்ச்சிகளை ஒலிப்பதிவு செய்து களஞ்சியத்தில் வைத்திருந்தார்கள். இந்த வரிசையிலே நானும் ஒலிபரப்பு நிலையத்தில் சேர்ந்த பின் எங்களால் இயன்றவரை சில பல நிகழ்ச்சிகளை ஒலிப்பதிவு செய்து களஞ்சியத்திற்காக ஒதுக்கி வைத்திருந்தோம். மிகவும் பெருமதியான நிகழ்ச்சிகள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஏனோ துரதிருஷ்டவசமாக பல ஒலிப்பதிவு நாடாக்கள் அளிக்கப்பட்டும், ஒலிப்பதிவு தட்டுக்கள் கூராணிகளால் கிறுக்கப்பட்டும், பின் ஒலிபரப்புக்கு ஏற்காதவாறு ஒதுக்கப்பட்டதற்கும் காரணமாக உள்ளவர்கள் உண்டு. இதனால் எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. அனுபவச்சுடர், ஆம், இந்நிகழ்ச்சியை ஆரம்பித்தால் எவ்வாறு குறைந்தது 6 மாத காலத்துக்காவது சிறப்புற ஒலிபரப்புவது? நிகழ்ச்சிக்கான பழைய ஒலிப்பதிவுகள் களஞ்சியத்திலிருந்து பெற முடியுமா என்பதுதான் எமது பிரச்சினை. நான் முன் கூறியவாறு நல்ல பல நிகழ்ச்சிகள் எமது கைவசம் இல்லாது போனது முஸ்லிம் சேவைக்கு ஏற்பட்ட துரதிர்ஷ்டம். ஆனால் நாம் இந்நிகழ்ச்சியை பெரும் எதிர்பார்ப்போடு வார தொடர் நிகழ்ச்சியாக ஆரம்பித்தோம். ஆண்டுகள் 2 கழிந்துவிட்டன. சுமார் 100 நிகழ்ச்சிகளாவது இதுவரை ஒலிபரப்பாகி இருக்க வேண்டும். இந்நிகழ்ச்சியை வானொலியில் கேட்கும் போதெல்லாம் நான் ரசிக்கின்றேன். பழைய நினைவுகள். ஜனரஞ்சனமான நிகழ்ச்சி என்று முஸ்லிம் அல்லாத தமிழ் பெரியோர்கள், வானொலி ரசிகர்கள் என்னிடம் கூறுகின்றனர். இந்நிகழ்ச்சி தொடர்ந்தும் நல்ல சிறப்பாக ஒலிபரப்பாக வேண்டும் என்பதே என் பிரார்த்தனை. முதலில் நாங்கள் தஜ்வீதில் 4 பெரும் பகுதிகள் படித்திருக்கின்றோம் அல்லவா? ஆம். அதாவது நாங்கள் முதலில் படித்த
பெரும் பகுதி. அதனை ஒரு முறை யாருக்கு சொல்ல முடியும்? எனக்கும் முடியும். ஆம், அப்துல் காதர், ஹில்மி ஆகிய இருவருக்கு முடியும் என்று சொல்கிறார்கள். எங்கே பார்ப்போம். நீங்கள் கேட்ட அந்த குரலுக்குரியவர் அல்ஹாஜ் மௌலவி இசட்டிலம் முகமது அவர்கள். இது 1956 எமது சேவையில் ஒலிபரப்பான இஸ்லாமிய சமய பாடசாலை நிகழ்ச்சியில் ஒலித்த குரல். மௌலவி அல்ஹாஜ் இசட்டிலம் முகமது இன்று இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் பணிப்பாளராக கடமையாற்றுகிறார். ஒரு காலத்தில் இஸ்லாமிய சமய பாடசாலை என்ற ஒரு நிகழ்ச்சியை நடாத்தி புகழ் பெற்றவர். அந்த நிகழ்ச்சியில் அவர் சேர்த்துக் கொண்ட விடயங்கள் இன்று முஸ்லிம் சேவையில் தனித்தனியான நிகழ்ச்சிகளாக ஒலிபரப்பாகின்றன. தயாரிப்பாளர்களையும் நிகழ்ச்சி நடாத்துபவர்களையும் அழைத்து அவர்களின் நிகழ்ச்சிகளின் தரங்களைப் பற்றி தினமும் ஆலோசனை வழங்கும் ஓர் அதிகாரி. அத்தோடு நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களை அருகில் அழைத்து அவர்களின் ஆலோசனைகளுக்கும் மதிப்பளித்து நிகழ்ச்சியின் தரத்தை உயர்த்தும் உயர்ந்த நோக்குள்ளவர். நேயர்களின் ஸ்தானத்தில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டு விமர்சித்து குறை நிறைகளை களைய அன்பு கட்டளை இடுபவர். முஸ்லிம் சேவையின் சுவடிகள் கூடத்தை காத்த பெருமை இவரையே சாரும் என்று கூறுகிறார் முன்னாள் முஸ்லிம் சேவை பொறுப்பாளர் பஹ்ரும் மில்லத் அல்ஹாஜ் காமில் மரைக்கார் அவர்கள். அந்த பாராட்டுக்குரிய அல்ஹாஜ் மௌலவி இசடெல்லம் முஹம்மது அவர்களே, தற்போது முஸ்லிம் சேவையின் பணிப்பாளராக கடமையாற்றும் நீங்கள் சுமார் 35 வருடங்களுக்கு முன்னர் இஸ்லாமிய சமய பாடசாலை என்ற நிகழ்ச்சியை நீண்டகாலமாக நடத்தினீர்கள். அந்த நிகழ்ச்சி தொடரில் ஒன்றை அண்மையிலே அனுபவச் சுடர் நிகழ்ச்சியில் நாம் மறு ஒலிபரப்பு செய்தோம். அதனை கேட்டுவிட்டு பல நேர்கள் இப்படியும் ஒரு நிகழ்ச்சி அன்று ஒலிபரப்பானதா, எவ்வளவு பயனுள்ள நிகழ்ச்சி, எவ்வளவு அரிய கருத்துக்கள் அப்போதே சொல்லப்பட்டு இருக்கின்றன என்று வியந்து பல பாராட்டுக் கடிதங்களை எமக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். முன்பு நீங்கள் நடத்தி வந்த இஸ்லாமிய சமய பாடசாலை போன்ற நிகழ்ச்சி ஒன்றை இப்போது அறிமுகப்படுத்தினால் என்ன? இது நல்ல ஒரு கேள்வி. 1956 முதல் சுமார் 68 வரை 12 வருடங்களாக இந்நிகழ்ச்சியை நேயர்களுக்கு இஸ்லாமிய சமய பாடசாலை என்ற பெயருடனும் பின்னர் என்னுடைய சொந்த விருப்பத்தில் விட்ட இன்னொரு பெயர் நூர் இஸ்லாம் என்ற மகுடத்தின் கீழும் நேயர்களுக்கு அளிக்கும் சந்தர்ப்பம் வாய்ப்பும் எனக்கு கிட்டியது. அல்ஹம்துலில்லாஹ். இந்நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதாயிருந்தால், அன்று, அதாவது நான் 20 வயது வாலிப மௌலவி சொல்லலாம், அப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நான் ரொம்பவும் ஆர்வத்தோடு செய்யக்கூடியதாக இருந்தது. வானொலிக்கு எனக்கு இது ஒரு புது நிகழ்ச்சி. வானொலியில் நாங்கள் பிரவேசித்த முதலாவது நிகழ்ச்சி இஸ்லாமிய சமய பாடசாலை. இந்நிகழ்ச்சி நான் அதாவது 50ஆம் ஆண்டுகளில் எஸ்எஸ்சி படிக்கிற காலத்தில் வானொலியில் கேட்டு வருவேன். அப்பொழுது நான் நினைக்கின்றேன் மௌலவி அபுல் ஹசன் அல் அஸ்ஹரி அவர்கள் நடத்தினார்கள். அதன் பின்னால் இன்னும் ஒரு மௌலவி அபுல் ஹசன் நடத்தினார்கள். இதனை ஆர்வத்தோடு நானும் என்னோடு அப்போது படித்த எஸ்எஸ்சி வகுப்பு மாணவர்களும் கேட்டு வருவார்கள். அப்பொழுது எனக்கு ஒரு ஆசை, இந்த நிகழ்ச்சியில் நானும் ஒரு முறை பங்கு பற்ற வேண்டும் என்று. இது நடக்குமோ என்ற சந்தேகம் எனக்கு இருந்தது. பின்னர் 56ஆம் ஆண்டு நான் இலங்கை வானொலிக்கு வர முன்பதாக 55ஆம் ஆண்டில் இருந்து இந்த நிகழ்ச்சியை செய்யும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அப்பொழுது இந்நிகழ்ச்சியை நான் வந்து ஒரு முறை பார்த்துவிட்டு இந்த நிகழ்ச்சி இதைவிட சிறப்பாக செய்ய முடியும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. இதற்கு நான் ஒரு பாடத்திட்டம் அமைத்து இந்த பாடத்திட்டத்துக்குள் அரைமணி நிகழ்ச்சியில் என்ன நிகழ்ச்சியை புகுத்தலாம் என்று வரலாறு, ஷரியா, ஹதீஸ், ஹலீஃபாக்கள், சஹாபாக்கள், இமாம்கள் வரலாறு, நோய் நிவாரணி, ஷரியா சம்பந்தப்பட்ட கேள்வி பதில், இப்படியா பல நிகழ்ச்சிகளோடு 2-3 நிமிடங்களுக்கு தஜ்வீத் வகுப்பும் அதுக்குள்ளே, தஜ்வீத் குர்ஆனை எப்படி ஷரியா ஓதுவது என்பதை கூட அதற்குள்ளே அமைத்து ஒரு நல்ல திருப்திகரமான ஒரு பாடத்திட்டத்தை அமைத்து நேர சூசியம் அமைத்து, அதாவது அரை மணி நிகழ்ச்சியிலே 5 நிமிடங்களுக்கு தஜ்வீத் வகுப்பு, 5 நிமிடங்களுக்கு வரலாறு, ஒரு 3 நிமிடங்களுக்கு ஒரு சிறிய வரலாற்றில் ஒரு ஏடு, இப்படியாக பல அம்சங்களை கொண்ட நிகழ்ச்சியாக அதனை தயாரித்து இந்த நிகழ்ச்சியை நான் திறம்பட செய்யக்கூடியதாக அமைந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த நிகழ்ச்சியை இப்பொழுது திரும்ப செய்வதற்கு முன்பதாக சொல்வதாயிருந்தால்,
அந்த அரை மணி நிகழ்ச்சிக்குள் அமைந்த அத்தனையும் இப்பொழுது, அதாவது இன்று தனித்தனி நிகழ்ச்சிகளாக இடம்பெற்றிருப்பதை பார்க்கும்போது நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டியிருக்கின்றது. உதாரணமாக வரலாற்றில் ஒரு அடு, அதாவது நாங்கள் வரலாற்றில் சொன்ன கதைகள் இப்பொழுது வரலாற்றில் ஒரு அடாக ஒரு தனி நிகழ்ச்சி. அதே மாதிரி ஷரியா, இஸ்லாமிய வரையறை, அங்கே ஷரியா சொல்லப்பட்ட சட்டங்கள் இப்பொழுது ஒரு நிகழ்ச்சியாக வந்துவிட்டது. இனி ஹதீஸ், மணிமொழிகள் ஒரு தனி நிகழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இனி ஹரீபாக்கள், சஹாபாக்களுடைய வரலாறுகள் தனித்தனி நிகழ்ச்சிகள் இப்பொழுது எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அரை மணி நேரத்தில் அமைந்த அந்த பல நிகழ்ச்சிகள் இப்பொழுது தனித்தனி நிகழ்ச்சி அமைந்து முஸ்லிம் சேவையை அலங்கரித்துக் கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ். முஸ்லிம் சேவை எனும் ஆல விருட்சம் விதையாக விதைக்கப்பட்ட காலம் முதல் இன்று வரை தமது பங்களிப்புகளால் இலங்கை வாழ் முஸ்லிம் சமுதாயத்துக்கு வானொலி மூலம் பெரும் சேவையாற்றிய மூத்த ஒலிபரப்பாளர்களை சந்தித்து அவர்தம் எண்ணங்களை நேர்களோடு பகிர்ந்து கொண்ட நிறைவோடு எமது அனுபவச் சுடர் 2 ஆண்டு பூர்த்தி சிறப்பு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இந்நிகழ்ச்சியின் சிறப்புக்கு உதவிய அனைவருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அனுபவச் சுடர் கேட்டீர்கள். தயாரித்தளித்தவர் MM இர்ஃபான்.